உங்களுடைய நண்பர் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் அமைச்சருடன் பேசுகிறார். அவரும் சொல்லுவார், இந்த பிரதேசத்திலே பல தேவைகள் இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசத்திலே இந்த அவர் அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கும் பொழுது பல முன்மொழிகளை நாங்கள் அவரிடம் கொடுத்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய வேலைப்பளுவின் காரணமாக அவர் வேற பொறுப்புகளின் காரணமாக அந்த பதவியிலே இருந்து விலகி இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எங்கட மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர் தான் முன்னெடுத்த சில விடயங்களை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கின்றது. අපගේ විපක්ෂ මන්ත්‍රතුමා ක්‍රීඩා සම්බන්ධව යම්කිසි විවාදයක් යන වෙලාවේදී එතුමාගේ දිස්ත්‍රික්කයේ සම්බන්ධව කතා කරන එක ඉතාමත් සතුටුයි. එතරම්දී මගේ නමත් සඳහන් කරපු නිසා මම හිතන්නේ මෙතන පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් තියෙනවා. මම ඒක කියන්න කැමති විශේෂයෙන්ම මෙතුමාන්ලා සඳහන් කරන මේ සියලුම දේ මෙතන සිද්ධ වෙච්ච ආක්‍රමිකතාව සියලුම දේ සිද්ධ වෙච්ච කාලවකවාන තුල මෙතුමා හිටියේ නාමල් රාජපක්ෂ එක්ක. මෙතුමා හිටියේ නිල් බලකායේ. මෙතුමා නිල් බලකායේ ඉඳගෙන நாமல் ராஜபக்சோட நீல படையணியில் நீங்க இருந்து கொண்டு அந்த காலத்தில் நடந்த எல்லா விதமான ஊழல் மோசடிகளுக்கும் துணை போய்கொண்டு இப்ப நீங்க இந்த அரசாங்கத்தை வந்து சாடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. කිසිම තේරුමක් නැහැ. ඒ කාලේ නිල් බලකායත් එක්ක ඒකාබද්ධව ඔය සිද්ධ වෙච්ච සියලුම ආක්‍රමිකතාවලට සම්බන්ධ වෙලා දැන් අපේ ආණ්ඩුවට දොස් කියන එක සම්බන්ධව කිසිම මේකක් නැහැ. ඒ නිසා අපි කියන්න කැමති කරුණාකර අපේ මේ කතානායකතුමනි පාර්ලිමේන්තු විවාදයක් කරද්දී අපි ස්ටික් ටු ද පොයින්ට් විදිහට ඉමු. මෙතන මේ යම්කිසි විවාදයක් වැදගත් මාතෘකාවක් මෙතන සිද්ධ වෙනකොට ඒ මාතෘකාවට අදාළ කතා කරා නම් හොඳයි. கௌரவ அருண் ஹேமச்சந்திரா அவர்களே, நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் சொன்ன ஒரு அநீதியான ஒரு முறைகேடான விஷயத்தை பற்றி நான் சொல்லவில்லை. நீங்கள் எங்கேயோ இருந்து அவசரப்பட்டு இந்த சபைக்குள்ளே ஓடி வந்தது போலதான் இருந்தது. ஆனால் இப்படியான உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாகத்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற 12 பிரதேச சபைகளே இன்னும் ஒன்றுதான் மிஞ்சி இருக்கு. அதுவும் தோப்பீங்க. நீங்க அதுவும் தோக்க போறீங்க. 12 சபையிலும் இழந்து நீங்க அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து தயவு செய்து சொல்ற விடயங்களை கேட்டு வாருங்களே. அந்த வகையிலே இன்று இந்த விவாதத்திலே நான் பேசி வந்த விடயம், இன்றைக்கு இந்த விவாதத்தை பொறுத்தளவிலே இந்த விளையாட்டுத்துறைக்கு எல்லா விடயங்களையும் நான் சொல்ல போற எல்லா விடயங்களும் பொருந்தும். அது விவாதத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்றது தீர்மானம் எடுக்கிறதுக்கு சபாநாயகர். இப்ப எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது. அந்த காணி பிரச்சனையும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் உடன் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழங்குவீங்களா இருந்தால் எங்களுடைய மக்கள் ஸ்போர்ட்ஸ்லே விளையாட்டுத்துறையிலே இன்னும் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை வளர்த்து ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்கை பற்றி படிக்கிற அளவுக்கு வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பிரச்சனையும் இந்த ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்க்கு சொந்தமானது, அதை தொடர்புள்ளது. அப்ப அதை பற்றி எங்களுடைய உதாரணமாக சொல்கிறேன், காணி அபகரிப்பு. எங்களுடைய இளைஞர்கள் விளையாட வேண்டிய காணிகளை ஃபாரஸ்டின் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். ஃபாரஸ்ட் எல்லை போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப இது எப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டோப்பிங்க்கு தொடர்பு என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிழை அல்ல. இது கடந்து வந்த எல்லா அரசாங்கங்களும் மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்யறதுக்கு வன இலாகா மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் அமைச்சர் சொல்லியிருந்தார், அவருக்கு நாங்கள் சில விடயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு விவாதத்திலே பேசும் பொழுது ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் இது எப்படி தொடர்புன்றதை நாங்கள் சொல்லித்தாரோம். இது உங்களுடைய நாட்டினுடைய தற்பொழுது ஜனாதிபதி இருந்தால் நாங்கள் படித்திருந்தோம். எப்படி ஒரு தலைப்பை ஒரு தலையங்கத்தை இன்னொரு தலையங்கத்துடன் தொடர்புபடுத்துகின்றது உங்களுடைய ஜனாதிபதி எதிர்கட்சியிலே எங்களுடன் இருந்த பொழுது தான் எங்களுக்கு படிப்பித்து தந்தார். மிக முக்கியமாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்றது. மிக முக்கியமாக அதிலே ஃபாரஸ்டினுடைய தொல்லை, எங்களுடைய பிரதேசங்களிலே ஃபாரஸ்டினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசத்திலே வாழ முடியாத சில சூழல் இருந்தபடியினால எங்களுடைய மக்கள் தாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த இடங்களிலே குடியேறதுக்கு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், கௌரவ சபாநாயகராலே ஒரு 20-30 வருடம் உங்களுடைய வீட்டிலே பின் தோட்டத்தை கூட நீங்கள் துப்புரவுப்படுத்தாமல் வைத்தால் அந்த பின் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கும் பகுதிக்குள்ள ஒரு காடு பிரதேசமாக மாறிவிடும். அவ்வாறாக 30 வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த காணிகளை இனி இந்த காணிகள் எல்லாம் காடுகள். இது நீங்கள் உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கு இல்லாட்டி என்வாயன்மெண்டல் டே முன்னிட்டு
என்வாயன்மெண்டல் டே வரும் பொழுது எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான மைதானங்கள் கூட இந்த ஃபாரஸ்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அப்ப என்வாயன்மெண்டல் டே வரும் பொழுது அரசாங்கம் சில நேரங்களிலே இத்தனை ஆயிரம் ஏக்கர் நாங்கள் ஃபாரஸ்ட் காணிகள் என்று வர்த்தமானியூடாக அறிவிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த ஒரு விளையாட்டு மைதானமும் கூட இந்த ஃபாரஸ்ட் காணிக்குள்ள போகின்றது.